குத்துச்சண்டை விளையாட்டின் தந்தை முகமது அலியிடம் பரிசாக பெற்ற கையுறையை அணிந்து கொண்டு குத்துச்சண்டையின் அசைவுகளை உற்சாகத்தோடு நம்மிடம் செய்து காட்டினார் 58 வயதடைந்த ரிக்கி பிராஸ். 1980ஆம் ஆண்டு சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியின் போது நாக் அவுட் நாயகன் முகமது அலியுடன் தான் சண்டையிட்ட அனுபவங்களையும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். நாக் அவுட் நாயகன் அதாவது முகமது அலி இப்போது நம்ம கூட இல்லை. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ நீங்கள் அவர் கூட பாக்ஸ் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அன்னைக்கு டே ஃபுல்லாக என்ன நடந்தது? அன்றைக்கி Muhammad Ali and versus Jimmy Ellis. That was about. Ali was one small boy. And but என்ன ஆச்சுன்னா ப்ரோக்ராம் ஆக்சுவலாக நான் வந்து ஜிம்மி எல்லிஸ் கூட சண்டை போட்டுருந்தோம். பிகாஸ் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் பாக்ஸர்ஸ் இன் தமிழ்நாடு. அண்ட் அந்த டைமில் மோகன் கிருஷ்ணன் வாஸ் செக்ரட்டரி. ஸோ he selected me to box with ஜிம்மி எல்லிஸ். பட் என்ன ஆச்சுன்னா எம்ஜிஆர் வாஸ் சீஃப் மினிஸ்டர். அவர் நேராக ஸ்டேஜில் போயிட்டார். என்ன ஆச்சு, அவங்க நேராக ஸ்டேஜில் அலி கை ஜிம்மி ரெண்டு பேர் ஃபைட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஷோ ஃபைட் ஸ்டார்டர். அப்போது நாங்களாம் ரெடியாக இருக்கோம், க்ளவ்ஸ் எல்லாம் போட்டு. இன்னும் அப்போ சின்ன வயசு இன்னும் லைக் அந்த கரேஜ் எப்படி வந்து தெரில. பட் அன்றைக்கி அலி கேட்டேன், நான் சொன்னது சார் நான் கேனே பாக்ஸ் ஸ்டார்ட் ஏன் கமா பேசு. அங்கே நிறைய கூட்டம் இருந்திருக்கும். எப்படி நீங்கள் அங்கே ஒரு 30,000 பீப்புள் வந்தாங்க. அன்றைக்கி 30,000 பேர் அன்றைக்கி வந்துருக்கோம். நல்ல கூட்டம் அன்றைக்கி அலி வந்து நல்ல கூட்டம். பட் நாங்கள் வந்து ஸ்டேஜ் ஆண்டர் இருக்கோம். பீங் தமிழ்நாடு பாக்ஸு வி ஆர் த ஸ்டேஜ் வீட்டு எம்ஜிஆர். இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் மேலே நான் கை வச்சுருந்தேன். நான் எம்ஜிஆர் கிட்ட சொல்லியிருந்தேன், சார் அவங்க படம் மேலே பார்த்து காவல்காரன், அடிமை பெண், அதெல்லாம் அந்த படமெல்லாம் பார்த்து ஜிம் விட்டா சிஎம் ஜெயலலிதா, மிஸ் மேடம் ஜெயலலிதா, ஐ லவ் யுவர் பிக்சர்ஸ். நான் வந்து ஒரு படம் வந்து 3-4 ட்ரிப் 4 ட்ரிப் 5 ட்ரிப் கூட பார்ப்பேன். நான் மெயின் திங் ஆஃப் ஃபைட்டிங். நான் உங்களை பார்த்து நான் நல்லா பாக்ஸர் ஆனேன். அந்த டைமில் உலக புகழ்பெற்ற ஒரு குத்துச்சண்டை வீரர் அவருக்குள்ள ரிங்குள்ளே எத்தனை நிமிஷம் இருந்தீங்க? அந்த மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு? இட் வாஸ் ரியலி கிரேட். ஆண்டவர் கொடுத்த ஒரு சான்ஸ் இன் மை லைஃப் அச்சீவ்மெண்ட். அவர் கூட மேலே போகிறதுக்கு அது ஒரு இட் வாஸ் த கிரேட்டஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப். சரி, அந்த ரிங்குள்ளே போகிறீங்க, என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு அவர் அந்த இதுலேயே எழுதும்போது போங்காட்டம் ஆடினார். அவர் ரியலாக ஃபைட் பண்ணாமல் இங்கே இருக்கிறவங்கள ஃபைட் பண்ணார். பட் நான் எனக்கு ஒரு பஞ்ச் கொடுத்தாரு. அந்த பஞ்ச் நான் டக் பண்ணேன். அந்த பஞ்ச் நான் டக் பண்ணலன்னா கோயிந்தா பட் பீங் டெக்னிக்கல் பாக்ஸர் டக் பண்ண மாதிரி குயிக் இன்னும் போயிடுச்சு. பட் நான் மெயின் வந்து கால் பார்த்துருந்தேன். நான் இஸ் ஃபுட் ஒர்க். அப்போ ரீச் பண்ணி ரொம்ப ஹைட்டாக அவர் ரொம்ப ஹைட் 6 ஃபீட்டு. அப்புறம் நான் வந்து ஒரு 4.5 ஃபீட் 5 ஃபீட் இருந்திருப்பேன் நான். ஸோ ஐ குடன்ட் ரீச் ஹிம். இட் வாஸ் அ கிரேட் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப். இங்கிலீஷில் ஒரு பாட்டு பாடுவாங்க, ஈ ஃப்ளோஸ் லைக் அ பட்டர்ஃப்ளை அண்ட் ஸ்டிங் லைக் அ பீ மஹமட் அலி. இல்லை அவங்க கூட நான் ஃபைட் பண்ணுறது ரொம்ப குத்து வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க தமிழில். இட்ஸ் எ கிரேட் காட்ஸ் கிஃப்ட். அப்போ உங்களுக்கு வந்து எத்தனை வயசு? இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? அப்போது 22 வயசு, இப்போது 58, 36 இயர்ஸ் பேக். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணிட்டு வர்றீங்க. ஃபைட் பண்ணிட்டு வந்தோடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன சொன்னாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கப்பா. மை டாட் வாஸ் போலீஸ் கான்ஸ்டபிள். எங்கள் அப்பா ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், கிராஸ் ரோட் போலீஸ் லைனில் இருந்தாங்க. நம்மளாம் அங்கே அவர் தான் அந்த குரூசேடர் பாக்ஸிங் கிளப் ஃபார்ம் பண்ணார். அப்போது வந்து இப்போ ஒரு நடிகராகவும் தமிழ்நாட்டோட முதல்வராகவும் அறியப்பட்ட எம்ஜிஆரும் அலியும் ஒரே ஸ்டேஜில் இருக்காங்க. அங்கே நீங்களும் இருக்கிறீங்க. எம்ஜிஆர் அங்கே என்ன மாதிரி நடந்துக்கிட்டார் அவர் முன்னாடி? இல்லை, எம்ஜிஆர் வாஸ் ஸ்பீச் நோ ஸ்பீச். ஸோ he was just as the CM he came, witnessed, அவரோட அவ்வளோ ஒன்றும் பேசல.
ஏன்னா நான் சைட்டில் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட, சார் நான் காவல்காரன் பார்த்தேன் நான் சார், பாக்ஸிங் உன்னோட அடிமை பெண், காவல்காரன் எல்லாம் நிறைய படம் பார்த்துக்கிறேன் சார் வந்து நான் எம்ஜிஆர்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் பேசியிருந்தேன். நல்லா ஆல் தமிழ்நாடு பாக்ஸர் ரொம்ப ஜாலியாக இருந்தார். ஆக்சுவலாக எனக்கு அலி சொல்லி தான் எனக்கு ரயில்வேயில் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல கலாச்சார வேலை கொடுத்தாங்க எனக்கு. கலாசி, டிசி, கார்டு, குட்ஸ் கார்டு, பேசஞ்சர் கார்டு, நோ மெயில் எக்ஸ்பிரஸ் கார்டு. குத்துச்சண்டையில் 3 முறை உலக சாம்பியன் பட்டம் பெற்ற முகமது அலி சென்னை வந்தபோது அவருடன் ரிக்கி பிராஸ் மற்றும் 10 வயது சிறுவன் ஒருவனும் சண்டையிட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.